வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். ஜூலை மாதத்திற்கான பலன்கள். இந்த ஜூலை மாதம் குறிப்பாக தமிழில் சொல்லுவோம் 15ஆம் தேதி ஜூலை ஆடி மாதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது என்ன? தக்ஷிணாயனத்தின் தொடக்கம். அதாவது உத்தராயணம் முடிஞ்சு தக்ஷிணாயனம் காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு பருவநிலை மாற்றம், நிறைய விஷயங்களில் மாற்றங்கள். அதாவது நம்மளுடைய அப்ரோச்சு, நம்ம வேலைகள் எல்லாத்துலேயுமே நிறைய மாற்றங்களை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு மாதம் இது. அதனால் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பெயர் குரு பூர்ணிமா. இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிக மிக முக்கியமான அமாவாசை. அமாவாசைகளில் 3 அமாவாசை இம்பார்ட்டன்ட். ஒன்று தை அமாவாசை, இன்னொன்று ஆடி அமாவாசை, 3வது அமாவாசை மாலை அமாவாசை. அதனால் இந்த ஆடி அமாவாசை முக்கியத்துவம் பெறுவதால் இது இந்த மாதம் வரல, அடுத்த மாதம், அது ஆகஸ்ட் 12 தான் வருது. ஸோ இதெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்தது. திதி கொடுக்கறது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ நம்ம ராசியுடைய பலன்களுக்கு போகலாம். துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் 10ஆம் வீட்டில் இருந்தார். 10லேருந்து 11ஆம் வீட்டுக்குள்ளே வர 4ஆம் தேதி. 10ஆம் வீட்டில் இருந்த புதன் 9ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார். எல்லாமே சிறப்பு தான். 9ஆம் வீட்டில் சூரியனும் புதனும் 2 விதத்தில் சொல்லலாம். தெய்வ அனுகூலம் அதிகமாக இருக்கும். தொட்ட காரியங்கள்லாம் நமக்கு துலங்கும். வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். நல்ல ஆர்கனைசேஷன்ஸில் ஜாப் ட்ரை பண்ணும்போது அது கிடைக்கும். இது போல் பலவிதமான நன்மைகளை பற்றி பேசுகிறது. அதோடு இல்லாமல் 10ஆம் வீட்டில் குரு உச்சம். அவர் என்ன செய்கிறார்? 6ஆம் வீட்டை பார்க்கிறார். எதிரிகளுடைய தொல்லையெல்லாம் தீர்ந்து வெற்றி, வழக்கு வேஜங்களில் வெற்றி, நம்ம முயற்சி செய்யும் காரியங்களில் வெற்றி, எங்கும் வெற்றி எதிலும் வெற்றின்ற மாதிரி பாடலாம் நீங்கள். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை பற்றி சொல்லுது. அதே போல் 11ஆம் வீட்டில் சுக்கிரன். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். காதல் போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். திருமணம், அதற்கான முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும். நல்ல சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் பெருகும். நீங்கள் பண்ணக்கூடிய செலவுகள் எல்லாமே பின்னால் பெரிய வருமானத்தை தரக்கூடிய அளவில், பல மடங்கு பெருகக்கூடிய அளவில் சிறப்பானதாக அமையும். ஒரு ஆணாக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் பெண்களால் மிகப்பெரிய ஆதாயங்கள் உங்களுக்கு காத்திருக்கு. எல்லா விதத்திலையும் சந்தோஷங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. செய்கிற தொழிலெல்லாம் மிகப்பெரிய வெற்றிகள் காணப்படுகிறது. எந்த ஒரு விதத்திலுமே உங்களுக்கு செட்பேக்கோ பிரச்சனைகளோ இல்லை. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கிறது. அதாவது உங்கள் திறமையும் இருக்குது, திறமையுடன் அதிர்ஷ்டமும் கை கொடுக்கும். அதனால் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு சர்ப்ரைசிங் ஈவெண்ட்ஸ் நடக்கும். அப்போ படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம். சுப நிகழ்வுகளெல்லாம் நடப்பதற்கான ஒரு பேச்சுவார்த்தைகள், அது நடப்பதற்கான எல்லா காலமும் நேரமும் கூடி வருகிறது. பிரச்சனை தொல்லைன்னு நான் எதையும் பார்க்கல. அதனால் துளாராசிக்காரர்களை பொறுத்தவரையில் மிக ரம்மியமான மாதம், முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதம், மிகப்பெரிய சிறப்புகளையும் நல்ல ஒரு என்ன சொல்லலாம், ஒரு அவார்ட்ஸும்பாங்கல்ல, அதுக்கு நிகரான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு அமையவே இருக்கிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும்.
கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.